இன்னைக்கு நம்ம அனைவருடைய வாழ்க்கையில் அடைய வேண்டியது ஒரே ஒரு இலக்கு, உயர்வு. ஸோ அது சின்னவங்களா இருந்தாலும் சரிதான், பெரியவங்களாம் சரிதான், எல்லாருடைய இருதயத்தில் காணப்படுற ஒரே ஒரு விஷயம், நாம் எப்படி உயர்வான இடத்துக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி சுற்றி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா அநேக பாறைகள் இருக்குது. எனக்கு ஒரு ஆசை, அந்த பாறையின் உச்சியில் போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எப்படி போகிறது பாருங்களேன், படிகள் இருக்குது. சில இடத்துல படிகள் இல்லாமல் இருக்குது. ஆனால் என்னுடைய ஆசை அந்த உச்சிக்கு போகிறது அப்படின்னு நம்ம நினச்சாச்சுன்னா, இந்த பாதைகள் படிகள் இல்லைனாலும் அதை ஃபேஸ் பண்ணி நடந்து போகணும். ரைட். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியம் எல்லாருக்கும் இருக்கும். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், நான் தேவனோட ஆடி பாடி துதிக்கணும், அவர் மகிமைப்படுத்தணும் அப்படின்ட்டு இருக்கோம். அது அவ்வளவு லெகுவான காரியமான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா வேதத்தில் நம்ம அநேக இடத்துல பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அந்த கசப்பான வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான். ஸோ ஒரே ஒரு அடையிற இலட்சியம் ஒன்றுனா, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு பாதைகள் கரடு முரடாக இருந்தாலும் நம்ம நம்ம செயல்படும் பொழுது, நம்ம படிகள் வைக்கும்பொழுது ஒரு நாளில் ஒரு நாள் நிச்சயமாகவே அந்த இடத்த போய் அந்த இலக்கை அடைய முடியும். யோசிங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, ஆயத்தமாங்க.